இந்த கணக்கில் பாருங்கள், அசல் தொகை ரூ 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க அப்படின்னு 2024 கேட்ட கொஷினுங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உடையெல்லாம் வித்தியாசம். கூட்டு வட்டி அடுத்தது தனி வட்டி. இதுக்கான இந்த வித்தியாசம் நம்ம ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்க, 2 ஆண்டுகள். நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, P/R/100 இது வரையும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது வரையும் 2 ஆண்டு மட்டும்தாங்க கேட்டான். ஆனால் இந்த வருஷம் தான் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசத்தை கேட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 ஆண்டும் கேட்பான், 3 ஆண்டும் கேட்பான். 3 ஆண்டுக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 ஆண்டு இருக்குல்ல, R/100 இந்த ஃபார்முலா கூட இன்ட்டு 3 + R/100ங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் சேர்த்துங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இதில் P எவ்வளோ, அசல் ஈக்குவல் டு 10,000ங்க, கமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15, அதாவது R. ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்கள். 10,000 இன்ட்டு R/100 15/100, இது ஹோல் ஸ்கொயர், இன்ட்டு 3 + அதே 15/100. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 10,000 இன்ட்டு 15/100 இன்ட்டு 15/100, ஏன்னா 2 முறை ஸ்கொயர்ன்றதுனால, அது இன்ட்டு 3 + 15/100னால 100 × 3 300 315/100. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, அப்போது இது கேன்சல் பண்ணிங்க. 100, அதாவது 25 100 3 5 15, மறுபடியும் 4 5 20, இங்கே 3 5, அப்போது 3 3 9 × 315/4. ஓகேங்களா? இப்போது இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்களன்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், 9 × 315/4 தான் இருக்குது. ஓகேங்களா? இதை இது பண்ணிங்களன்னா 9 5 35, 9 9 சார் 9 5 45, 9 9 22 13, 9 20 28/4. இதை கேன்சல் வச்சிங்கன்னா 7 4 28, அடுத்தது ஒரு ஜீரோ, ஏன்னா 2 நம்பர் ஒரே நேரத்தினால 4 8 32, மீதி 30க்கு 4 4 28, மீதி 5, அப்போது 78.75 தான் சரியான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் 3 ஆண்டு கேட்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் 2 ஆண்டும் பார்த்துங்க ஃபார்ம் தான், 3 ஆண்டும் பார்த்துங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.